உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. முதல்ல இந்த வணக்கம். இப்போ நாம் நாடி ஜோதிட வித்தகர், அதாவது ஐயா பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எளிமையாக நம்ம எல்லாம் ஒரு சனி தான் பார்த்துருப்போம், இவர் 9 சனி இருக்குன்னு சொல்லுவார். நாம எல்லாம் ஒரு கிரகத்தை தான் பார்ப்போம், அவர் 7 விதத்தை சொல்லுவார். புதன் 7 புதன் பாரு. அதுக்கு சொல்கிற காரணம் கரெக்டாக இருக்கும். ஒரு புதன் எந்தெந்த சாரத்தில் எந்தெந்த பாவத்தில் தொடர்புங்கிறது. அவர் பேசுறது கொஞ்சம் கடுமையாக கடாமடான்னு இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க விஷயங்கள் பலாப்பழம் மாதிரி உறுதியா இருக்கு. பலாசுலை வெளியே பலாப்பழம் உள்ளா இருக்கிற மாதிரி உள்ள இருக்க சுளைகள். அப்போ அவர் சொல்ற அந்த முத்துக்களை கூர்ந்து கவனிங்க. அவர் பேசுறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும், நோட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பொதுவாகவே ஐயாவை பொறுத்தளவுக்கு ஒரு நாடி ஜோதிட வித்தகர், அதில் நல்ல நுணுக்கம் உள்ளது. ஒரு இதெல்லாம் அனுபவம் இல்லாமல் சொல்ல முடியாதுங்க. ஒரு அனுபவம், பல வருட ஆண்டு அனுபவம் இல்லாமல் ஜோதிடம் நம்ம யார் வேணால் படிக்கலாம், எல்லாம் கற்றுக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அது அனுபவத்தில் பார்த்து பரிசோதித்து பலன் சொல்கிறப்ப தான் அவங்க ஒரு சிறந்த ஜோதிடர் ஆவாங்க. அந்த விஷயத்தில் ஐயாவுடைய கருத்துக்கு எங்கேயுமே ஒரு மதிப்பு உண்டு. பெரும்பாலும் இவர் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, இந்த கணவனோடு இந்த பெண் வாழ மாட்டாளுங்கிறதெல்லாம் நல்லாவே சொல்லுவார். அது நமக்கு கேட்கறதுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை ஏங்க நெகட்டிவ் பேசி, நெகட்டிவ் சொன்னால் தானே இந்த ரோட்டில் போகாதையா, ஆக்சிடென்ட் நடக்கும், இந்த ரோடு சரியில்லைன்னு சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். டேக் டைவர்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர். அதனால் அவர் கருத்து சொல்கிறது கொஞ்சம் இதாக இருந்தால் கூட நல்லா உள்வாங்கிக்கிங்க. அவர் சொல்கிற விஷயத்தை எடுத்து எழுதுங்க, எழுதி நோட் பண்ணிக்கங்க. சமயத்துக்கு நல்லா பயன்படும். பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹலோ, வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 14வது கருத்தரங்கம் ரொம்ப புத்திரகணம்பாளையம் முத்து முருகன் கோயில் அருகிலே நடக்கிறது. ரொம்ப சிறப்பாக நடக்குது. இதில் நம்ம இந்த கருத்தரங்கத்தில் தமிழகத்துலேருந்து எல்லா ஏரியாவிலேருந்து நமக்கு பேச வந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஐயா வேலூர்லேருந்து வந்துருக்கிறார், ஐயா பவன்லேருந்து வந்துருக்கிறார், பாரசாரி, அதுமாரி நிறைய பேர். ஐயா கருவூர்லேருந்து வந்துருக்கிறாரு, சென்னையிலேருந்து வந்துருக்காரு. இல்லை, எல்லாருமே எல்லாத்தையும் பேர் வச்சு எல்லாம் இங்கே வந்தாங்கன்னு சொல்கிறத விட தமிழகத்துலேருந்து எல்லா ஏரியாவிலேருந்து வந்துருக்குறாங்க. ரொம்ப சிறப்பான மாதாந்திர கருத்து நடக்குதுங்க. இந்த மாதாந்திர கருத்தரங்கம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் சாதாரணமான முறையில் ஜோதிடம் யாரும் கற்றுக்க முடியாது. அந்த ஜோதிடங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு தான் அரசன் நியமித்தான். வள்ளுவர் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஜோதிடம் சொன்னாங்க. அதை நியமிச்சது அரசன் தான். அரசன் தான் எல்லாத்தையுமே நியமிச்சார். அவர் என்ன தொழிலை நியமிச்சாரு அதுதான் ஜாதி. நீங்கள் ஜாதியெல்லாம் ஒன்று தனியாக கிடையாது. அரசன் ஒரு ஜாதக ஒரு தொழில், இந்த தொழிலை செய் அப்படின்னு ஆணையிட்டார், அதுதான் தொழில், அதுதான் ஜாதி. ஜாதி ஒன்றும் தனியாக, ஜாதி ஒன்றும் பிறக்கலை. ஜாதி என்பது நியமிக்கப்பட்டது தான். அரசன் தான் நியமிக்கப்பட்டான். நீங்கள் இந்த தொழிலை செய்யுங்க, ஜோதிடம் பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, வள்ளுவர் அப்படின்னு சொல்லி அதை அவங்க செஞ்சாருங்க. 2000, 3000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்க தான் ஜோதிடம் சொன்னாங்க. அவங்க தான் அவங்களுடைய ஆளுங்களுக்கு மட்டும்தான் குலத்தொழிலாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி மற்ற இனத்தார் போய் ஜோதியம் கற்றுக்க முடியாது. கற்றுக்கிறதுனால அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களுடைய ஆளுங்களுக்கு சொல்லி தந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஜோதிடம் ஏழையிலேருந்து பணக்காரலேருந்து மந்திரியிலேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து அனைவரும் கற்றுக்கிட்டாங்க. ஈஸா எல்லாமே ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க, ஈஸா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாதாந்திர கருத்தரங்கம் நடப்பதுனாலையும் யூடியூப் ஆரம்பித்து யூடியூப்பில் பேசுறதுனாலையும் தான் ஈஸா கற்றுக்கிட்டாங்க உலகத்தில். 1930 பள்ளிப்பாளையத்தில் தான் இந்த மாதிரி சங்கம் தொடங்கப்பட்டது. பி.கே. சந்திரசேகரர் தான் என் அருமை நண்பர், ஐயா கூட தெரியும். பி.கே. சந்திரசேகர் தலைமையில் அவர் தலைவராக தொடங்கப்பட்டது. அந்த காலத்தில் அன்னைக்கெல்லாம் நாங்கள் போய் எங்களை மேடையில் பேச சொன்னால் கூட நாங்கள் பேச மாட்டோம். ஏன்னா பயம். நம்ம ஓரமாக நின்று அவங்கள வேடிக்கை பார்த்தோம். அதே சங்க தலைவர் முன்னாடி சவால் விட்டு பேசியாச்சு நம்ம, அது வேற. அப்போ இந்த எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கிறாங்க மக்கள். ஆனால் இந்த மாதாந்திர கருத்தரங்கம் தான். அப்போ நம்ம கருத்தரங்கம் மாரி பல ஊரில் கருத்தரங்கம் நடக்குது. அது யாரையும் மறுக்கிறதுக்கு இல்லை, எல்லாரும் தெரிஞ்சத கருத்தரங்கம் பேசுகிறாங்க. ஆனாலும் நீங்கள் 1000 ஜோதிட கருத்தரங்கம் நடந்தாலும் 1000 ஜோதிடர்கள் வந்து சோச்சின்னு சொன்னாலும்
பாரம்பரிய முறையில் எடுத்தாலும் நீ எத்தனை முறையில் எடுத்தாலும் எங்க சுகர் நாடி ஒரு முறை வந்து டாப்பான முறைங்கிறது நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஐயா பேசும்போது சொன்னாரு, சித்தர்கள் ஞானிகள் மகான்களாக தெரிஞ்சு ஒரு மனிதனுடைய இறப்பை சொல்ல முடியினார். ஒரு ஜோதிடனா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இறப்பை சொல்லாத ஜோதிடனா சோதனை இல்லைங்க. சவால் விட்டு சொல்றேன், 1000 ஜோதிடர்கள் வாங்க, பிஹெச்டி பட்டம் வாங்கினீங்க வாங்க, நான் 200 லட்சம் ஜோதி சொல்லு வாங்க, ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகம் இந்த தேதியில இறப்பான்னு நான் சொல்றேன். நான் பெசிலிட்டி ஜோதிட மரணத்தை ஆராய்ச்சி கண்டுபிடிச்சது தான் நம்ம பெசிலிட்டி. 100 விதிமுறை இருக்குது, மரணத்துக்கு 100 விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறை ஒரு ஜாதகன் பிறந்தார்னா அவன் என்னைக்கு இறப்பான், என்ன நாளில் இறப்பான், என்ன நட்சத்திரத்தில் இறப்பான், என்ன திதியில் இறப்பான் அப்படிங்கிறத ஜோதிடம் சொல்றது தான் ஜோதிடம். அது சுகர் நாடியில முழுமையா சொல்லலாம். நான் சொல்றேன், அந்த பேர் எத்தனை பேர் இறந்துருக்கிறான் மறுக்க முடியாதீங்க. நான் எப்ப இறப்பேங்கிறத நான் தீர்மானம் வச்சேன். ஒரு படத்துல விஜய் பாய் சொல்லுவான், நீ இறக்கிறது நான் தான் தீர்மானம் பண்ணும், நான் இறக்கிறது நான் தான் தீர்மானம் பண்ணும் பாரு. ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகத்தை நான் வயசுல இறப்பாக தீர்மானம் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஜோதிடம். அதான் எங்க சுகர் நாடி சொல்லும். நீங்க யார் எந்த முறை கட்டினாலும் சரி 100 விதி இருக்குதுங்க. மரணத்துக்கு 100 விதி இருக்கு. சொல்லு, ஒரு 25 விதி சொல்லு, 30 விதி சொல்லு, தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுமில்ல. அது மரணத்துக்கு 100 விதி இருக்கு. ஒரு விதியில மரணம் கொள்ள. இந்த 100 விதியிலேயே 80% அதிகமாக இருக்கிறது ராகு தான். ராகு தான் ஒரு மனிதனை கொல்லும். ராகு தான் அதிக பவர். ராகு வீடு கொடுத்த கிரகம், ராகு கால் கொடுத்த கிரகம். 6-8 பலன்ல பகை நீ சாஸ்திரமான செத்துருவான். ராகு திசை தான் செத்துருவான். இதுக்கு என்ன போய் மறைவு என்ன கிடக்குது, இது என்ன போய் ஒளிஞ்சிட்டு கிடக்குது. ஒரு கிரகம் நீச கிரகம், ஒரு கிரகம் இருக்குதுங்க 12 பாவத்துல ஒரு கிரகம் நிக்குதுங்க. ஒரு நீசகால நிக்குதுன்னா ஓடி அடி பார்க்கணும். அந்த நீசகிரகம், அந்த கிரகம் நின்றது நீசர நட்சத்திராதிபதியா, ஓடி அடி பாருங்க, அவன் மரணத்தை கொடுத்துரும். அப்ப ராகு இது ஒரு பவர் இருக்குது. அப்ப நீங்க ஜாதகம்னா மரணத்தை சொல்லணும், கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லலாம். நான் 100 பேர் 200 பேருக்கு சொல்லி வச்சுக்கிறேன், உனக்கெல்லாம் கல்யாணமே கிடையாதுன்னுக்கிறேன். ஆவாதுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகுமா ஆகாதா உடைச்சு சொல்லதான் ஜோசியம் இல்ல. இப்ப என்ன மாசம் நடக்குது தங்கராஜ்? தை மாதம். தை, மாசி, பங்குனி, சித்திரை கல்யாணம் ஆயிருங்க. சித்திரை மாசம் வந்தா வைகாசி, வைகாசி வந்தா ஆவணி. இப்படி சொல்லிட்டு இருந்தா ஜோசியங்கள்ல. அடுத்தது ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வந்தா குருபலம். இது யாராருக்கு வந்து குருபலம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். யாராருக்கு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வந்து யாராரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்? யாருக்கும் கிடையாது. சரி, 100 வருஷம் கல்யாணம் ஆகாத இருக்கிறாங்க, 50 வருஷத்துல இருக்கிறான், 70 வருஷத்துல இருக்கிறான், ஆம்பளை இருக்குது பொம்பளை இருக்குது. அந்த அவங்களுக்கு ஜாதகத்துல ராசி குருபலம் வந்திருக்காதா? ஏன் கல்யாணம் பண்ணல? அது இல்லை. திருமணம் என்ன எடுத்தீங்கன்னா 7ஆம் பாவம். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா 7ஆம் பாவம், ஒரு பெண்ணுக்கு ஆணு கிடைக்கணும்னா 7ஆம் பாவம். 7ஆம் அதிபதி பலம் இருந்தா மட்டும்தான் திருமணத்தை பண்ண முடியும். 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப இந்த 7ஆம், நான் பாருங்க எங்க மாணவர்களுக்கு நிறைய பேர் சொல்லிருக்கிறேன், ஒரு பாவத்தில் உள்ள கிரகம் அந்த பாவத்தை இயக்கும். ஒரு பாவத்தில் உள்ள கிரகம் அந்த பாவத்தை இயக்கும். 12ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி 7ல இருந்தாலும் இயக்கும். அது கெடுதலான கல்யாணத்தை பண்ணும். இல்ல நல்ல கல்யாணம் பண்ணுமா? பண்ணும். அப்ப 7ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம் 7ஆம் பாவத்தை இயக்கம். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். இதே எங்க சுகர் நாடி. அப்ப ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவம் பலமா பலவீனமா? இப்ப 7ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். ஜாதகத்துக்கு இளமையில கல்யாணம் ஆகும்னு சொல்லலாம், இல்ல கொஞ்சம் 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும்னு சொல்லலாம், முதுமையில கல்யாணம் ஆகும்னு சொல்லலாம். சிவாஜி கணேசன் சொன்னா அப்படி பாட்டு பண்ணாரு, 50 ஆசை வரும், ஆசையுடன் ஆடலும் வரும் பாடலும் வரும். 50 கூட கல்யாணம் பண்றாங்க, 50 கூட பண்ணுவாங்க. அந்த யோகம் வருதா? இல்ல கல்யாணமே இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் ஜோதியம், தீர்மானிக்கிறது தான் ஜோதிடம். அப்ப 7ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். இப்ப நான் ஜாதகம் பார்த்தேன்னா இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆகாதுங்க அப்படின்னு நான் தீர்மானிச்சிருவேன். இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லுவோம். அப்ப என்னுடைய ஜாதகம், இந்த இன்றைக்கு தலைப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தா திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். இப்ப நான் ஒரு ஜாதகம் போட்டுக்கிறேன் இல்லையா, இந்த ஜாதகர் ஒரு பிரபலமான ஜோதிடர். இந்த ஜாதகர் ஒரு பிரபலமான ஜோதிடர் சொல்லி இருக்கிறார். போன் நம்பர் தரேன், அட்ரஸ் கொடுக்குறேன், போய் கூட்டு கேளுங்க.
இந்த ஜாதகர் ஒரு பிரபலமான ஜோதிடர் சோதிடம் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா அவர் என்கிட்ட கொடுத்து என் ஜாதகத்தை உங்க சுகர் நாடியில ஆய்வு பண்ணி தெளிவா சொல்லுங்கனார். அப்ப நான் அவர்கிட்ட என்ன சொன்னங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்ல, அவரும் பாப்பாருல்ல. ஏங்கிட்ட ஒரு மாதிரியே சொல்லிட்டு வீடியோல ஒரு மாதிரியா அப்ப சொல்றீங்கன்னு என்ன கூப்பிட்டு கேட்பாரா கேட்க மாட்டாரா, கமெண்ட்ஸாலையும் போடுவார். அதனால அவர்கிட்ட என்ன சொன்னா அப்படி சொல்ற மாதிரி. ஒரு ஆண் ஜாதகம் 17/5/1979 10:26 AM சென்னைன்னு போட்டுங்க. சரி, என்ன இந்த ஜாதகம் இப்ப என்ன வயசு? 46 முடிஞ்சு 47 நடக்குது. என்ன லக்கணம்? கடக லக்கணம். லக்கணத்துல குரு, 2ல சனி ராகு, 7ல சந்திரன், 8ல கேது, 10ல செவ்வாய் புதன் சுக்கிரன், 11ல சூரியன். இது ராசி கட்டம் வச்சுங்க. இந்த கட்டத்தை வச்சு நான் ஜோசியம் சொல்லிவிடுவேன். இந்த ராசியில ஒரு கட்டத்தை வச்சு நான் ஜோசியம் சொல்லிவிடுவேன். திதியை வச்சு சொல்லிவிடுவேன், கரணத்தை வச்சு சொல்லிவிடுவேன், யோகத்தை வச்சு சொல்லிவிடுவேன்னா சொல்லுங்க. இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்றதல்ல. இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. இது பஸ் ஏறி என்ன ஊருக்கு போறேன்னு கண்டக்டர் கேட்டா ஏதோ ஒரு ஊருக்கு விட்டுக்கிட்டு கூட அப்படிங்கிற அர்த்தம் தானே ஒழிஞ்சு, நான் சேலத்துல பஸ் ஏறி முத்துமலை முருகன் கோயிலும் புத்திரவனம்பாளையத்துல கொடுங்க அப்படி சொல்ற மாதிரி வரவே வராது. அப்படி சொல்லணும்னா நவாம்ச கட்டத்தை தொட்டு பார்க்கணும். நவாம்சத்தை தொடாமல் ஒரு ஜோதிடம் சொன்னா அது ஃபெயில். எங்க ஒரு பக்கம் ஃபீல் விட்டுருவாங்க, தோத்துருச்சுன்னு பாங்க. அப்ப நீங்க நவாம்ச கட்டத்தை தொடணும்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்கிறாரு, நவாம்சத்துல எப்படி இருக்கிறான்னு பாக்குறது தான். சாரம் பாராமல் ஜாதகம் சொல்லாத சோரம் போயிடுவாங்க. நான் சொல்ல, பரம்பரையா வள்ளுவர் ஜாதகம் சொல்லி கொடுத்தவர்கள். எனக்கு காளியப்பன் ஓம்பலூரை சேர்ந்த வள்ளுவர். அவர் சொன்னார், சாரம் பாராமல் ஜோதிடம் சொன்னா சோரம் போயிடும்னு சொன்னார். அந்த அடிப்படையை வச்சுதான் இந்த 9 கோள்களையும் நான் வெளியில போட்டிருக்கிறேன். இப்ப கடக லக்கணம் போட்டேன்னா போட்டேன் ராசியில. அமிர்தல் லக்கணம் என்ன லக்கணம் போட்டுக்கிறேன்? சிம்ம லக்கணம். ஏன் போட்டேன்னா லக்கண புள்ளி, லக்கணம் ஒரு நட்சத்திரத்துல இருக்கும். அந்த லக்கண புள்ளி யார் காலில் இருக்குதுன்னா சனிக்காலில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போட்டேன். அடுத்தது இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இப்போ ஜோதிடர்கள் உங்களுக்கு அத்தனை வித்தையும் தெரியும், தெரியாதெல்லாம் போறதில்ல. யாரெல்லாம் ஜாதகம் கையில எழுதி பரலை போட்டு 7 கிரகத்துக்கு பரலை, லக்கணத்துக்கு பரலை, 8 பரலை போட்டு பரலைய சோதனை பண்ணி 333 பரலை கொண்டு போய் அங்க போட்டு அந்த 3ஆ பிரிச்சு அதுக்கு பலன் எழுதுறது யாரும் இருப்பீங்க இல்லைன்னு சொல்லல. எல்லா கிரகத்துக்கும் பரலை கொடுக்குது, ராகு எதுக்கு பரலை இல்லை, லக்கணம் புள்ளி பரலை கொடுக்கும். லக்கணம் என்பது ஒரு கிரகங்க. இல்லைன்னா பரலை கொடுக்காது. லக்கணம் என்பது ஒரு லக்கணம் லாபம் ஒரு கிரகம். நம்ம மனிதன், நம்ம ஜீவாத்மா உயிர், அது பரலை கொடுக்குதா இல்லையா? நீங்க பரல அடிச்சா கம்ப்யூட்டர்ல தட்டு ஜாதகம் வந்துருத, கையில எழுதும்போது லக்கணம் பரலை கொடுக்குதா இல்லையா? அப்ப லக்கணம் தான் உயிர். அந்த உயிர் இல்லாம நீ எதுவும் செயல்பட முடியாது. அதனாலதான் கடக லக்கணத்துல அந்த லக்கணத்துல 3 நட்சத்திரம் 2.25 நட்சத்திரம் அது எந்த நட்சத்திரத்துல உட்காந்துக்குதுங்கிறதுனா தெளிவா கடகத்துல போட்டா எங்க தங்கராஜி கூட சொல்லிட்டாரு, அனிசம் 1ஆம் பாதம்னு சொன்னார். அப்ப பூசம் 1ஆம் பாதம்னு சொல்றாரு. அப்ப லக்கணம் பூசம் 1ஆம் பாதத்துல இருக்குது. அடுத்து லக்கணத்துக்கு அடுத்து கிரகத்தை வரிசைப்படுத்தி சொல்லுங்க. சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தை இப்ப எங்க இருக்குது? ரிஷ்பத்துல இருக்குது இல்லையா? அது அமிஷத்துல மகரத்துல இருக்குது. அப்ப மகரத்துல இருக்குதுன்னா அவர் கார்த்திகை 2ஆம் பாதத்துல இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து சந்திரன் அது எங்க இருக்கிறாரு? மகரத்துல இருக்கிறாரு. அவர் அமிஷத்துல எங்க இருக்கிறாரு? மேனத்துல இருக்கிறாரு. உத்திராடம் 4ஆம் பாதம் அப்படின்னு கணக்கு சாதத்தை பார்க்கும் போது நாங்க சொல்லிவிடுவோம். அதுதான் அங்க போறது. அடுத்து செவ்வாய் மேசத்துல இருக்குது. அமிஷத்துல எங்க இருக்குது? மிதனத்துல இருக்குதுன்னா அசுவினி 3ஆம் பாதம். புதனும் மேசத்துல இருக்குது. புதன் யாருக்காருன்னா பரணி 2ஆம் பாதம். அடுத்து குரு எங்க இருக்கிறாருன்னா உங்களுக்கு ராசியில கடகத்துல இருக்கிறாரு, அமிஷத்துல கன்னியில இருப்பாரு. அப்ப அங்க பூசம் 2ஆம் பாதம். சுக்கிரன் மேசத்துல இருக்கிறாரு, அமிஷத்துல ரிஷ்பத்துல இருக்கிறாருன்னா அசுவினி 2ஆம் பாதம். சனி பகவான் ராசியில சிம்மத்துல இருக்கிறாரு, அவர் அமிஷத்துலயும்
சிம்மத்துல வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறாருன்னா பூரம் 1ஆம் பாவத்துல வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறாரு. ராகு சிம்மத்துல இருக்குது, அவர் எங்க இருக்கிறாருன்னா பூரம் 3ஆம் பாவத்துல இருக்கிறாரு. கேது உங்களுக்கு எங்க இருக்கிறாரு? கும்பத்துல இருக்கிறாரு. அவர் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னா பூரட்டாதி 1ஆம் பாவத்துல இருக்கிறாரு. இத மேல போட்டது உங்களுக்கு விளக்கமா சொன்னா ஒரு ஜாதகத்தை இப்படி வாங்கி பார்த்தோன்னு கண்டுபோவார். எந்தெந்த நட்சத்திரம், எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்குது, அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இப்படி பார்க்கும்போது பாசிட்டிவா எங்க பாரதி சார் ஐயா சொன்னார் இல்லையா, பேசும்போது எப்படின்னா கொஞ்சம் சத்தமா இருக்கலாம், கடாமுடான்னு கூட இருக்கலாம், உள்கருத்து உள்ள நிறைய இருக்குன்னு. நாங்க பாக்குறதெல்லாம் பரணி 2, பூரம் 2, பூரா 2 ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகம் செத்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு கிரகம் இருக்குதுன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். அஸ்வினி 2, மூலம் 2, மகம் 2 ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். சந்தியில் இருக்குதா, சந்தி ஒரு ராசியில 30 டிகிரி, 0லேருந்து 1 டிகிரி சந்தி, 29லேருந்து 30 டிகிரி சந்தி, அதெல்லாம் இருக்குதா, அந்த கிரகம் பலன் இழந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது மட்டும்தான் பலனை இழக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிருத்யுபாகன்னு கொடுத்துருக்குறாங்க. நான் கொடுக்கல, முன்னோர்கள் சொன்னாங்க. பரணி 2ஆம் பாதம், பரணி 4ஆம் பாதம், இது மிருத்யுபாக அப்படின்னு சொல்றாங்க. அதில் இருந்தாலும் கிரகம் தன் பலனை முழுமையா அறிந்துடும். சரி, இது மட்டும்தான் பலவீனத்துக்கு எடுக்குமா? ஒரு கிரகம் கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருக்குது, அது இருக்குது. அப்ப அந்த கிரகம் வலிமையா இருக்குதா, வலிமை இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்ப திக்பலம் அப்படின்னு சொல்றோம்ல, எந்தெந்த கிரகத்துக்கு திக்பலம்? குருவுக்கும் புதனுக்கும் லக்ன கேந்திரத்துல தான் திக்பலம் இல்லைங்க. ஐயா பாரதி சார் இருங்க ஐயா நான் சொல்றேன். நான் சொன்னது திக்பலங்கிறது 4 திசை, கேந்திரங்கிறது தான் திசை, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. லக்ன கேந்திரமும் 1 கிழக்கு திசை. அந்த லக்ன கேந்திரத்துல குருவும் புதனுக்கும் பூரண பலன். அடுத்து தெற்கு 4வது கேந்திரம் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் திக்பலம். அடுத்து 7வது கேந்திரம் மேற்கு சனிக்கு ராகு கேதுக்கெல்லாம் திக்பலம். வடக்கு 10வது கேந்திரம் சூரியன் செவ்வாய்க்கு திக்பலம். இது நார்மலா இருக்குது. இப்ப கடக லக்கணம் தான் இந்த ஜாதகம். லக்கணத்துல தான் குருக்கு திக்பலம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாதுங்க. சரி, நாங்க எங்க மாணவர்கள் எல்லாமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகத்துக்கு பகை, ஒரு கிரகத்துக்கு கடுமையான பகை அப்படி சொல்லும் போது நாங்க சொல்லிக்கிறோம். குரு யார் காலில் இருக்குதுங்க? சனி காலில் இருக்குதா? அதை சனியாவே நாங்க பாவிச்சுக்கோம். லக்கணத்துல சனிதான் இருக்குது. அந்த சந்திரன் யார் காலில் இருக்குதுங்க? எங்க லக்கணத்துல சனி, 7ல சூரியன், 2ம் பகையான கிரகமா? லக்கணமும் கெட்டு போச்சு, 7ம் கெட்டு போச்சா? நீங்க ஒரு கிரகம் பகையான கிரகம்னு பார்க்கக்கூடாது. பகையான கிரகத்தை நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது. இப்ப நான் விளக்கமா சொல்லிட்டு வரேன் பாருங்க. திக்பலத்துக்கு சொன்னா கிரகத்துக்கு கிரகம் பகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருளணி. குருன்னு தலையில எழுதிங்க தலைப்புல. அருளணியில சூரியன் சந்திரன் செவ்வாய். நீங்க கேது எழுதிக்கலாம். அதுக்கு விளக்கம் சோதனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பாட்டுல ஒருத்தன் பாட்டு பாடினான், பூமியை மண்ணை தோன்றி தண்ணீர் பார்க்கும் என் அருமை தங்கச்சி, நான் என்னை நோண்டி ஞானம் பெறுவேன், இதுதான் என் கட்சினா. நீங்க சோசியம் சாதாரண சொல்ல முடியாது சார். ஆயிரக்கணக்கானதை உரிச்சு எடுத்து பார்க்கணும். சூரியன் குருவோட தலைமையில குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது எடுத்துக்கணும். ஆனா கடுமையான பாக்குறவங்க கேதுக்கும் சந்திரனுக்கும். இருந்தாலும் சூரியனுக்கு நட்பு, குருவுக்கு நட்பு, செவ்வாய்க்கு நட்பு. கேது 4ல செவ்வாய். கேதுக்கு என்ன நாள் சொல்லிக்கிறாங்க? என்ன சார் சொல்லிக்கிறாங்க? கேது செவ்வாய்ல ஏன் சொன்னாங்க? செவ்வாயோட நட்பு. கேத நட்பா செவ்வாய் எடுத்துக்க, அங்க அணிச்சிங்க. இந்த அணி எல்லாம் இருக்கணும். இங்க வாங்க, அசரகுரு, சுக்கிரன், புதன், சனி, ராகு, நீ இந்த அணியை எடுத்துங்க. இந்த அணி ஒண்ணு இல்ல, திமுக அண்ணா திமுக, அங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா. இதான போட்டி. நம்ம அரசியல் பேசல, ஒரு உதாரணத்துக்கு இதான போட்டி. இந்த 2 பேரும் நேருக்கு நேர் நின்னா ஒத்தம் நடக்கும். இந்த ஜாதகத்துல குரு சனிக்கால், 7ல சந்திரன் சூரியன்கால், சூரியனும் சனியும் கடுமையான பகை.
இப்ப 2 பேரும் பார்த்தாங்க, லக்கணம் போச்சு, 7ஆம் பாவம் போச்சா. இன்னொன்னு பொண்ணும் கிடைக்காது. இந்த ஜாதகனை கல்யாணம் பண்ணி வச்சா எங்க பாரதி சார் ஐயா மாரி இப்படி கை உரைய முடியாது. எடுமா கை கூச்சமாக்குது பாரு. ஆனா எங்க ஐயா மேல நான் கைக்கு எங்கெல்லாம் போடுவேன், ஏன்னா நட்பு நாங்க 2 பேரும். இது விளையாட்டுக்கு சொல்லல, சிரிப்புக்கு சொல்லல. ஒரு ஆணுமே இப்படி உரைய முடியாதுங்க. ஒரு ஆணுமே இப்படி உரைய முடியாது. நவரியா தோறமாம்பா. ஏன் உங்க நட்சத்திராதிபதியும் அவருடைய நட்சத்திராதிபதி பகையான கிரகம் வந்தா இப்படி உறைஞ்சிக்க முடியாது, பேச முடியாது. அப்ப 2 பேரும் ஆணுமே நட்பா இருக்கணும் அப்படின்னா அப்படி வரணும். அப்ப கிரகமே ஒரு லக்னத்தில், லக்னங்கிறது யாரு? ஜீவன், உயிர், தோற்றம். நாம முழுமையா இதுல நாம ஒரு கிரகம் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் பார்ட்னர்ஷிப் 7ஆம் பாவம் இல்லையா? அந்த 7ஆம் பாவத்துல நமக்கு பகையான கிரகம் இருந்தா நாம கிருகுன்னு கீழே விழுந்துருவோம். பிடிக்காது, எனக்கு பொண்ணை பிடிக்காது, எனக்கு பொண்ணை பிடிக்காது. நான் ஒரு சின்ன வெளியில போயிட்டு தான் நான் உள்ள வருவேன். நான் நிறைய கூத்து பார்த்துக்கிறேன். மகாபாரதம் படிச்சிருக்கிறேன், ராமாயணம் படிச்சிருக்கிறேன், சினிமா சங்கீதம் எல்லாமே படிச்சிருக்கிறேன். எல்லாமே வாங்கி உள்வாங்கி வச்சுக்குவேன். அது வெளியில போட்டு வரேன். இந்த லக்னத்துல குரு இருக்கிறது எனக்கு பிடிக்காதுங்கிறத ஒரு பாட்டு காவல் கடை சொல்றேன். எனக்கு பொம்பளைன்னா ரொம்ப பிடிக்கும், அவளை உரசிக்கிட்டா ரொம்ப ஈனிக்கும், அவளை அடைச்சிக்கிட்டா உடம்பெல்லாம் தேனா மணக்கும் அப்படின்னு சொன்னான். பாட்டு பாடுச்சு. இருடா, இவன் மட்டும்தான் பொம்பளைன்னா ரொம்ப, எனக்கு நமக்கு பொம்பளை இல்லையா? நம்ம பொம்பளை சண்டைக்கலாம்ல. இப்ப நம்ம பொம்பளை வீட்டுல பார்த்தா உலக சண்டைக்கலாம். அப்படியே இன்னும் பொம்பளை ரொம்ப பிடிக்கணும். லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்துக்கு 7ஆம் பாவத்துல பகையான கிரகம் இருந்தா பொம்பளை பிடிக்காதுங்க. இன்னொன்னு, எந்த பொம்பளையும் அவனுக்கு பிடிக்காது. அப்ப அவன் பாட்டு பாடுறது கரெக்டா? பொம்பளைன்னா ரொம்ப பிடிக்கும், அவளை உரைச்சிக்கிட்டா ரொம்ப எனக்குன்னு சொன்னான்ல. இவன் எந்த பொம்பளையும் உரைய முடியாது, எந்த பொம்பளையும் இவனை எடுத்து பார்க்க முடியாது, பிடிக்காது. லக்கணம் கெட்டு போச்சு. லக்கணத்துல குரு பாக்கியாதிபதி, லக்கணத்துல உச்சம் பெற்று இருக்குது. லக்கணம் கெட்டு போச்சுன்னு சொன்னா நாங்க நான் கேனையனான்னு கேட்கக்கூடாது. நீங்க அது உங்க பார்வையில லக்கணத்துல குரு பாக்கியாதிபதி. எங்க சுகர்நாடியில அது லக்கணம் கெட்டு குரு நின்று கெட்டு போச்சு. கெட்டு போச்சு. லக்கணம் என்பது உடல்ல அங்கத்துல எந்த இடம்? லக்னங்கிறது அங்கத்துல எந்த இடம்? இங்க தலையில தான் மூளை இருக்குது. அவனுக்கு மூளை கெட்டு போயிடும். எப்ப பொம்பளை பொம்பளை பாட்டு பாடினா, ஒரு பெண்ணை பார்த்த, ஒரு பெண்ணு ஆடினாலும் பாடினாலும் சினிமால கூட அவனுக்கு பிடிக்காதுங்க. அப்ப அந்த லக்னத்தில் உள்ள கிரகம் 7ல சந்திரன் பார்த்ததுனால கெட்டு போச்சு. இந்த ஜாதகனுக்கு இந்த ஜனனத்துல திருமணமே இல்லைண்ணா. வயசு 47, எந்த பொண்ணு ஏறெடுத்து பார்க்கணுட்டார் அவரு. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு நான் போன் பண்ணி தரேன், யாரோ ஒருத்தர் கேளுங்க. நான் சொன்னேன், எம்ஜிஆர் படம் பார்த்தியான்னு கேட்டேன் அவரை. ஆமா பார்த்தேன். எங்கள் தாங்க பார்த்தியான்னு. ஆமாடா. அது எம்ஜிஆர் பாட்டு பாடுது, நான் செத்து போலச்சே வேண்டா எமனை கண்டு சிரிச்சவிட. நீ எமனை பார்த்தியான்னு கேட்டேன். ஆமாண்டார். என்னது எமனை பார்த்தியா? ஆமா. ஆமா, நான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு சர்ஜரி பண்ணாங்க, நான் மேலோகவே போயிட்டு எமனையே பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டார். எப்படி சொல்லுவீங்க? இந்த ஜாதகத்தை பார்த்து நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் போன் நம்பர் கேளுங்க தரேன், அவர்கிட்ட கேளுங்க. எப்படி சொல்லுவீங்க இந்த பலனை? இந்த ஜாதகனை பார்த்த உடனே நீ எமலோகத்துக்கு போயிட்டு வந்த, எமனை பார்த்து சிரிச்சான்னு கேட்டேன். ஆமா. அடுத்தது 2027 வருஷம் 10வது மாசம் மறுபடியும் ஒரு ரூபாய் எமலோகத்துக்கு போவேன், எழுதித்தரேன். உங்களுக்கு சரி, அவருக்கு எழுதித்தரேன், போவேன், கண்டிப்பா போவேன். ஆமாங்கிறார். அந்த யமலோகத்துக்கு போறதுக்கு விதி வேணும்ல, உங்களுக்கு லாஜிக் வேணும்ல. சரி, மரணத்தை கொடுக்கக்கூடிய பாவம் லக்னம், உயிர் கொடுக்கக்கூடிய பாவம் லக்னம். லக்னம் எந்த பாவத்தை தொடுதோ அந்த பாவத்தினுடைய பலாபலனே அவன் எழுதி வைப்பான். லக்னத்துல குரு இருக்குதா, அது யாருக்கால்? சனி யாருக்கால்? சுக்கிரன் யாருக்கால்? கேதியா எங்க இருக்குது? அப்ப 1-8 தொடர்பு ஏற்படுதா? ஒரு ஜாதகனுக்கு ஒரு திசாநாதம், ஒரு திசைக்கோ ஒரு புத்திக்கோ
1 8 தொடர்பு ஏற்பட்டு விட்டால் இந்த மாதிரி இப்படிதான் எடுத்து போங்க. லக்னத்துல குரு சனிக்கால், சனி சுக்கிரங்கால், சுக்கிரன் கேதுக்கால், கேது 8ல. அப்ப குரு திசை 8 தொடுது, குரு திசை 8 தொடுது. குரு திசை நடக்கும் போதெல்லாம் அந்த புத்தி வருது இல்ல, அந்த புத்தி 8 தொடும். செவ்வாய் எங்க இருக்குது? 10ல. அது இது 8க்கு வருதா? 2027 10வது மாசம் ஜாதகனுக்கு செவ்வாய் புத்தி வருவா. அன்னைக்கு நீ எமனை பாப்ப. திசாநாதன் 1 8 தொட்டு திசை நடக்கும் போது புத்திநாதனுக்கு 1 8 தொடர்பு ஏற்பட்டால் அவன் யமனை பார்ப்பான். ஐயா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எனக்கு ஜர்சரி பண்ணாங்க, நான் செத்து பொழைச்சேன், யமனையே பார்த்து சிரிச்சுன்னு எனக்கு ஜாதகம் சொன்னார். ஐயா சொன்னார் இல்ல, ஞானம் பெற்று இருக்க வேண்டும், மரணத்தை கண்டுபிடிக்கணும். ஞானம் பெற்று கடவுளாகி போடுவீங்க. சோசிக்கானருங்க மரணத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜாதகனை மரணத்தை துல்லியமாக சொல்ல வேண்டும். ஒரு கிரகம் திசை நடத்துது, அந்த கிரகத்துக்கு 3 8 12 தொடர்பு ஏற்பட்டால் அந்த திசையில சுய புத்தியிலே செத்து போயிடுவான். ஒரு கிரகத்துக்கு 3 8 12. இப்ப குருவுக்கு 8 தொட்டு இருக்குது, 3 தொடல. அந்த குரு சனி மட்டும் 3, அந்த குரு யாரோட காலில் இருக்குது? சனி மட்டும் 3ல இருந்து 3ல குரு சனி இருந்த நட்சத்திராவது 8 தொட்டு இருந்தா குரு திசை சுய புத்தியிலே செத்துருப்பார். நாங்க சனி மட்டும் 3ல இருந்தா. இப்ப திசாநாதனுக்கு 3 8 12 தொடர்பு ஏற்படுது, அவன் மரணத்தை தழுவான். ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா அந்த கிரகத்துக்கு 3 8 12 தொடர்பு ஏற்படுதா, மரணம் மரணம் மரணம். எந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டாலும் விடவே விடாது, கருப்பு மரணத்தை கொடுத்துட்டு தான் வேலை பார்க்கும். 1 8 தொடர்பு இருக்குதான்னு பார்த்துங்க. இந்த மாதிரி எடுத்து பார்த்துங்க. உங்க ஜாதகத்தில் பாருங்க, என் ஜாதகத்தில் பார்க்கணும், நம்ம சொந்த பந்த ஜாதகத்தில் பாருங்க. 1 8 தொடர்பு திசாநாதனுக்கு, புத்திக்கு 1 8 தொடர்பு. கோயந்த அன்னைக்கு போயிடுவான், மரணத்துக்கு போயிடுவான். மரணத்தை சொல்லணும், நான் சொல்லுவேன். மரணத்தை பார்த்து இந்த ஜாதகம் இப்போ சாவான்னு சொல்லுவேன். இந்த ஜாதகம் 2027 கண்டிப்பாக மரணத்தை தழுவார். நைட்டு ஒரு கண்டை இருக்குது, அதான் பொழைச்சிக்கிட்டு கூட சொல்லியிருப்பேன். நீ 2027 செத்து போயிடும்னு இன்னைக்கே செத்து போய் போ, யூடியூப் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டான். 2027 10வது மாதம் குரு திசை செவ்வாய் புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக போய் சேருவார். மரணத்தை கொடுக்கும். திசாநாதனுக்கு 1 8 புத்திநாதனுக்கு 1 8 மரணம். ஒரு திசாநாதன் 3 8 12 தொட்டா மரணம். சனி நின்ற நட்சத்திராதிபதி வீடு கொடுத்த கிரகம் தொட்டா மரணம். சரத்துக்கு 2 7 மாரகாதிபதிகள். அந்த மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் சனியாரனா அவன் ஆயில கொல்லும், சூரியன் தான் அப்பனை கொல்லும், சந்திரன் தான் அவங்க அம்மால கொல்லும். விஷயம் சொல்லிவிட்டாரு. சரலக்கணத்துல இருந்தா மேச லக்கணத்துக்கு மாரகாதிபதி யார்? மேச லக்கணத்துக்கு மாரகாதிபதி யார்? மேச லக்கணத்துக்கே மாரகாதிபதி யார்? சுக்கிரன் கொல்லாது. பரணி பூரம் பூராடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை கொல்லும். ஐயா கடவுளே உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன், உங்களுக்கு அர்ச்சனை பண்றேன் அப்படின்னா காதல் விழுவாது, மரணத்தை கொல்லும். 4வது திசை சனி திசை வந்தா கொல்லுங்கிறாங்க. நிறைய பேருக்கு 4வது திசை சனி திசை இருக்கு, கொல்லுலையே. ஆனா நிறைய பேர் 4வது திசையில சனி திசையில செத்து போயிட்டானே. நானும் கொல்லிமலை பக்கத்துல சேர்ந்த மக்களுக்கு பேரு குறிச்சி குண்டு ராஜான்னு ஒரு இருக்கிறார், என் நண்பர் தான், பாரதிசாரதி ஐயாவுக்குலாம் தெரியும். நானும் அவரும் ஒரு இடத்துல போய் ஜாதகம் பார்த்தோம். துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு மாரகாதிபதி யார்? செவ்வாய். மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்துல பிறந்து செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, 4வது திசை கொல்லும். எப்படி கொல்லும்? துலா லக்கணத்துல பிறந்து மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்துல பிறந்து சனி பகவான் அவன் செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்தா சனி திசை கொல்லும். ஆயா அந்த அம்மா டீச்சர் இன்னைக்கும் திருச்சியில் இருக்குது. ஆயா உங்க வீட்டுக்காரருக்கு 9 நாளைக்கு சரியில்லை, வெளியே விடாத, உன் வீட்டுக்காரனை அடக்கி வை, 9 நாள் கழிச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா. சனிக்கிழமை நைட்டு ஃபோன் பண்ணி சனிக்கிழமை நைட்டு ஜாதகம் சொல்லிட்டு வரோம். விடியகாலம் ஃபோன் பண்ணுது, வண்டி எடுத்துட்டு போனாரு, நான் வாக்கிங்க படான்னு அடிச்சா செத்து போயிட்டாருங்குது. இப்ப துலா லக்கணத்துக்கு 4வது திசை வந்தா சனி கொல்லும்.
மகர லக்கணத்துல ஒரு ஜாதகன் பிறந்து ஆணோ பொண்ணா சந்திரன் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில பிறந்து சந்திர திசையை முழுசா கடந்தவர்கள் 70 வயசு தொட்டுடுவாங்க. அப்படி யாராச்சும் ஒருத்தர் உடனே காட்டுங்க, 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் தரேன். எங்க சாரதி என்கிட்ட இப்ப பணம் கொடுத்தாரு அட்வான்ஸ் காட்டுங்க. மரணத்தை சொல்ல முடியாது, ஞானம் பெறணும், கடவுள் வரணுங்கிறீங்க, தேவையே இல்லை. ஜோதிட ஆராய்ச்சி பண்ண சொல்லணும். மகர லக்கணத்துக்கு மாரகாதிபதி யார்? சந்திரனும் சனியும். அப்ப சந்திரனும் மாரகாதிபதி, சனியும் மாரகாதிபதி. 2 மாரகாதிபதி AK-47. அந்த நட்சத்திரத்துல சனியோட நட்சத்திரத்துல சந்திரன் இருந்து சந்திர திசை சனி புத்தி ஆனால் 65 தாண்டாது. அது சனி திசை 19 வருஷத்துல இருப்பை வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம்னா 60 க்ளோஸ். ஒரு 6-7 வருஷம்னா 65 தொடுவாங்க. இதெல்லாம் கணிதம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்கள கூட்டி வந்து காட்டுங்க, 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் தரேன். அவனை கொல்லும். ஏன் சொல்ல முடியாது? கொல்றதா? ஏன் மரணத்தை சொல்ல முடியாது? கொல்லும் கொல்லும். 2 பேருமே மாரகாதிபதி நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. அவனுக்கு 2 பேரும் AK-47 இருக்குது. படைப்பாட அந்த வில்லி சொல்றான்ல, படைப்பா மன்னிச்சுக்க, இப்படிலாம் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? அப்படி துப்பாக்கி எடுத்து சுட்டு சாப்பிட அப்படி அவங்களே சூசைட் பண்ணிக்குவாங்க. மரணம் ஈஸியா சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தா இந்த வயசுல இருப்பேன், என்ன திசை, என்ன புத்தியில, என்ன வருஷம், என்ன நாள், என்ன நட்சத்திரத்துல இறப்புன்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் ஜோசியம் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்ல தெரியாது அப்படின்னு ஜோசியத்துக்கு வரக்கூடாது. ஏதோ காட்டு வேலை விவசாயத்துக்கு தங்கராஜிக்கு 30 ஏக்கரை காடு, ஆடு மேய்க்க போயெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். ஜோசியத்துக்கு வந்துட்டோம்னா அந்த ரகசியத்தை சொல்லணும், எல்லாம் சொல்லணும். எங்க நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு பையன் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்க, என்கிட்ட கொண்டாந்து காமிச்சாங்க. இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாது, குடும்ப வளர்ச்சி இருக்காது, குழந்தை குட்டி பெற்றுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னாங்க வீரியம் கம்மியான்னு. அதுக்குன்னு சொல்லலை, எங்க அருமை சகோதரி 2 பேர் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஓப்பனா சொன்னேன், அவன் பையனுக்கு குஞ்சே கிடையாதே போயான்னேன். அவங்க போய் டெஸ்ட் பண்ணாங்க ஆஸ்பத்திரியில். 1க்கு விடுறதுக்கு மட்டும்தான் அந்த உறுப்பு. சகோதரிகளை கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் ஆராய்ச்சிக்காக சொல்றேன். 1க்கு விடுறதுக்கு மட்டும்தான் அந்த உறுப்பு இருக்குது, வீரியம் கிடையாதுன்னு விட்டாங்க. ஜோதிட அரசு அப்படின்னு சொல்லி கீழவளு சுப்பிரமணி புக் எழுதினார். ஜோதிடத்தை பற்றி மட்டுமே 2014 ஆண்டு 7வது மாசத்துல அந்த ஜாதகத்தை வெளியிட்டாங்க. இவர் போய் அங்க ஜாதகம் பார்த்துக்கிறார், பரிகாரம் பண்ணிக்கிறார். இந்த குறையினால கல்யாணம் இல்லை அப்படின்னு அவர் ஏதோ ஒரு புறணை விட்டார். அந்த ஜாதகத்தை அந்த ஜோதிட அரசுங்கிற புக்கில் எடுத்துட்டு போய் பாருங்க, ஏன்ட்டு இருக்குது. 2014வது வருஷம் 7வது மாசத்துல அந்த ஜாதகத்தை போட்டிருக்கிறாங்க. இந்த குறை இருக்குது, அதனால கல்யாணம் இல்லை, கல்யாணம் பரிகாரம் பண்ண கல்யாணம் ஆகணும். அந்த 2014 இருந்து 2021 கழிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? இல்ல 7 வருஷம். 2021 அந்த ஜாதகம் ஆண்ட கொடுத்தாங்க, உன் பையனுக்கு கல்யாணம் இல்லை. 2014 பார்த்து 2014 அந்த பையனுடைய ஜாதகத்தை ஜோதிட அரசுல எழுதிருக்கிறாங்க. ஏன் 2021 ஜாதகம் பாக்குறாங்க. நான் சொன்ன இந்த மாதிரி சொன்னேன், என்ன வச்சு செக்கப் பண்ணிட்டுமே, நான் எறும்பு தோலை உரிச்சு எடுத்து விடுவேன். என்ன வச்சு செக்கப் பண்ணேன், உன் பையனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னேன். அதனால அதுக்கு பேர் சொன்னான் பாரு, 2014 ஜோதிட அரசுல கீழவர சுப்பிரமணிய ஜாதகம் பார்த்தேன், பரிகாரம் சொன்னாங்க, பரிகாரம் பண்ணேன், ஜாதகம் கல்யாணம் நாளுக்கு எழுதிக்கிறாங்க. இதை நீ வச்சுக்க, இந்த குப்பை எனக்கு வேணான்னு வச்சுட்டு போயிட்டாரு. ஏங்கடா இன்னும் கல்யாணம் இல்லை, அதுக்கு விதி வேணும் இல்ல. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகாது கூட விடுங்க, ஒரு ஆன்மத்தன்மை இல்லைங்கிறது விதி வேணும் இல்ல, லாஜிக் வேணும் இல்ல, சோதனை விதி வேணும் இல்ல. 8ஆம் பாவம் மறைமுக உறுப்பு. ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் தொடர்பு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஸ்டேஷன்ல பாருங்க, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர். ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் துணை. 8ஆம் பாவத்துக்கு எந்த பாவம் துணை? 3ஆம் பாவம். மரணத்துக்கு 3 தான், மரணத்துக்கு 8 தான். அதே மறைமுக உறுப்புக்கு 8ஆம் பாவம் அந்த மரமா இருக்கும். அந்த மரத்துல பூ பூக்குதா, காய் காய்க்குதா அப்படின்னா 3ஆம் பாவம். அந்த பையன் மிதுன லக்கணம். 3ஆம் அதிபதி யாரு? சூரியன். புனர்பூசம் 3ஆம் பாதம்.
அந்த புனர்பூசத்துக்கு அதிபதி குரு மகரத்தில் நேசம். வீரியம் இல்லை. இது என்னங்க இதுக்கு போய் சோச்சு இப்படி கையில பார்த்தா தெரியுதா? கையில பார்த்தா தெரியுது கணக்கு. இவ்வளவு விவாதம் நடந்துச்சு எனக்கு அவங்களுக்கும் 15 நாள். சுகநாடி என்ன ஜோதிட ரகசியங்கிற புக்கில் ஜாதகத்தை எழுதியிருக்கிறேன் நான். என்னிட வாங்கின ஜோதிட மாணவர்கள் எல்லாமே அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அட்ரஸும் கொடுப்பேன், ஆளு நம்பரும் தருவேன். அவனையும் கூட்டு போய் செக்அப் பண்ணாலும் அந்த வீரியம் இருக்காது. ஒரு பாவத்தின் அதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா அந்த பாவத்தை முழுசா சொல்லுவேன். மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சூரியன் வீரியத்தன்மையை கொடுக்கக்கூடியது. அதான் ஒரு ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய பாவம். அதை 3ஆம் பாவம் தான் பரிமாண வளர்ச்சி. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இப்ப மிதுன லக்னத்துக்கு 3 கூட கெட்டு போயிடுச்சுன்னா தம்பியும் இருக்க மாட்டான், வீரியமும் இருக்காது, சகோதர பாவமும் இல்லாத வரும் இல்லையா? இந்த மாதிரி எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? நான் அனுபவத்தை பார்த்து சொன்னது மட்டும் தான் போர்டில் போடுறேன். நான் 2000 ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் போர்டில் போட்டிருப்பேன். 2000 ஜாதகம் சொல்லியிருப்பேன். என் சுகநாடி என்ன ஜோதிட ரகசியத்தில் எழுதியிருக்கிறேன். அனுபவத்தில் பார்த்து சொல்லி ஆமானத்தை எழுதுறேன். கற்பனையில் எழுதுறது இல்லை. கற்பனையில் எவன்கிட்ட வரவே வராது. இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா இப்படி இருக்குதே. அப்ப இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் இல்லை. இந்த ஜாதகத்துக்கு எப்பவுமே ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்க முடியாது. காரணம் லக்னத்துல குரு சனிக்காலு, 7ல் சந்திரன் சூரியங்காலு, சூரியனும் சனியும் கடுமையான பகை. நேருக்கு நேர் அம்பு விட்டுக்குவாங்க, குத்திக்குவாங்க, 2 பேரும் இறந்து போயிடுவாங்க. லக்னமும் கெட்டு போயிடும், ஜாதகம் கெட்டு போயிடும். இந்த ஜாதகனை உஷார்படுத்தினீங்க, ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி பொண்ணோட பேச வச்சாவோ அவனுக்கு மண்டமூளை கெட்டு போயிடும், அந்த பிள்ளையும் மண்டமூளை கெட்டு போயிடும். இப்போ நாம் சின்ன பையனாக இருக்கும்போது சிறுவாடி சேர்த்து காசு சேர்த்து சினிமா பார்க்கறதுனா அமெரிக்காவுக்கு போயிடுற மாதிரி எங்களுக்கு எனக்கு அப்படிதான் இருந்துச்சுங்க. நாங்களாம் சின்ன வயசுல எங்க ஊருக்கு சேலத்துக்கும் 5 கிலோமீட்டர். சின்ன வயசுல 1 ரூபா 2 ரூபா ஊருக்கு வராங்கல்ல உரம்புறங்க தாத்தா பாட்டி எல்லாம் 4 அணா 8 அணா கொடுத்தா ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து வச்சா தான் சேலம் வந்து படம் பார்க்க முடியும். அப்படி ஒரு படம் பார்த்துட்டா மிகப்பெரிய ராஜயோகத்தான மாரி நாங்கள் அமெரிக்கா போன மாதிரி நினைச்சுக்குவோம். அப்படி ஒரு ஆணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது அப்படி ஒரு யோகம். அப்போ இந்த பையனுக்கு பண்ண முடியுமா கல்யாணம்? ஒரு பொண்ணை சேர்த்த முடியுமா? கல்யாணம் வேண்டாம் சார், யாரும் ராமனும் இல்லை உத்தமனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ராமனும் இருப்பான், லட்சமும் இருப்பான், உத்தமனும் இருப்பான். ஒரு ஆணு ஒரு கல்யாணம் பண்ணாம கூட ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்றான்ல, குடும்பம் நடத்துறான்ல, கூட்டு போறான்ல, சுற்றுலா போறான்ல, எந்த பொண்ணு இவனால கூட்டு போக முடியாதுங்க. எந்த பொண்ணு ஏத்துக்காதுங்க. 1 7 கெட்டு போச்சுன்னா ஏத்துக்காது. நான் சொல்றது என்னன்னா, லக்னத்துல என்ன ஆகிறது, லக்னத்தை இயக்கம். 7ல் என்ன ஆகிறது, 7ஆம் பாவத்தை இயக்கம். 7ஆம் அதிபதி அப்புறமேல் பார். சரி, 7ஆம் பாவம் கெட்டு போச்சுங்க. 7ஆம் அதிபதி பார்க்கணும்ல. சிம்மத்தில் 2 பாவிகள் இருந்தாவே, அதோ சிம்மத்துல பகை பெறக்கூடிய பாவிகள் சனி ராகு. சிம்மத்தில் சனி ராகு 2 பாவிகள் இருந்தாவே அந்த லக்கணத்துக்கு அந்த பாவம் என்ன ஆகுது, கெட்டு போயிடும். லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் சனி ராகு இருக்கா, குடும்பம் கெட்டு போயிடும். நான் இதுதான் ஆல்ரெடி அவர்கிட்ட சொன்னேன். குடும்பம் கெட்டு போயிருங்க, குடும்பம் ஆகாதுங்க. சரி, செவ்வாயும் பாவி தானே, சிம்மத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். நான் சொன்னது சிம்மத்தில் 2 பகை கிரகம் பாவியா இருக்கக்கூடாது. செவ்வாய் இருக்கலாம் சிம்மத்தில். செவ்வாய் சிம்மத்தில் இருந்தா அந்த அவர் நின்ற நட்சத்திர பலமா இருந்தா கம்பீரமா வீரமா இருப்பான். அரசியல் இருக்கும், ராணுவம் போலீஸ் எல்லாம் இருப்பான், எல்லாத்தையும் தொடர்பு இருக்கும். ஆனா சனியும் ராகும் சிம்மத்தில் இருந்தாவே உங்களுக்கு அந்த வீடு என்ன வீடா வருது, லக்கணத்துக்கு 2ஆம்னா குடும்பம் கெட்டு போயிடும், குடும்பம் அபிவிருத்தி அடையாது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பொருந்தா இல்லையா அந்த ஜாதகத்துல? இந்த ஜாதகம் நான் பார்த்து சொன்னேன். நான் சொல்றத நம்பலாம், நீங்க நம்பாத கூட போகலாம். உங்க ஜாதகம் உங்க ஜாதி சேன சொந்த பந்தத்தில் இருக்குதா பாருங்க. அவனுக்கு 7ஆம் இடம் சனியே வருது, அங்க இருக்குது, குடும்பமே அமையாது, குடும்பம் இல்லாத திரிவான் இல்லையா? கல்யாணம் பண்ணா அவன் முன்னாடி ஓடியே போயிடுவான். சிம்மத்துக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன், மற்றதுக்கெல்லாம் சொல்லல. சிம்மம் என்பது அரமண ராசி, எட்வர்ட் சக்கரவர்த்தி துருவன மகாராஜா மாரி, இங்க ராஜராஜ சோழன் ஆண்ட மாரி அந்த ராசிங்க. சிம்மங்கிறது அரமண ராசிங்க. அப்ப அந்த அரமனையில 2 பாம்பு வரக்கூடாதுங்க. சனியும் பாம்பாம்பிங்க, ஆமாம்பாய், 2ம் பாம்பு தான். தீவிரவாதிகள் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த வீடு கெட்டு போயிடும். அந்த சிம்மத்துல தாங்க இருக்குது
ஒரு பெண் ஒரு விதவிய ஒருத்தன் ஜாதகன் மணக்கிறான்னா சிம்மத்தில் தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருந்தா விதவி மணக்கிறாங்கன்னு. ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, புக்லேயும் இருக்குது, நான் படிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். சிம்மத்தில் செவ்வாய் சுக்கரங்காலில் இருந்து சுக்கரன் கெட்டு போயிட்டு அவன் விதையை தான் மணப்பான். சிம்மத்தில் செவ்வாய் சுக்கரங்காலில் இருக்கணும், பூரா 2ஆம் பாதத்தில் இருக்கணும். செவ்வாய் சுக்கரன் கண்ணியில் இருக்கணும், அவன் விதையை தான் மணப்பான். விதையை தான் அவன் பிடிக்கும். எனக்கு பொம்பளைன்னா ரொம்ப பிடிக்குன்னு பாட்டு போனானே, அவனுக்கு விதைன்னா ரொம்ப பிடிக்கும். எந்த லக்கணமும் நான் சொல்லல. சிம்மத்துல பூர நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல செவ்வாய் இருந்து சுக்கரன் கெட்டு போயிட்டு 2, 7, 11ஆவது பாவமா வரணும் அந்த சிம்மம். அவன் தான் விதைவை மணப்பான், விதைவி மேல ஆசைப்படுவான், விதைவி தான் அவன் நேசிப்பான், விதையோட தான் குடும்பம் நடத்துவான். இப்படி இருந்தா செவ்வாய் சுக்கரன் 1000 பேருக்கு சேர்ந்துக்குது, ஒரே கல்யாணம் பண்ணி நல்லா பிழைக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நீங்க விதைவை மணந்தீங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சார். பெண்ணுக்கு இருந்தா கல்யாணம் ஆகி அவன் மனைவி செத்த போயிட்டு அவனை 2ஆம் தரமா பொண்ணு பண்ண வைக்கலாம். ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொருந்தது விதி. ஏங்க சுகர்நாடி விதி 1000% சேரும். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சேருங்க. இப்ப ஒரு ஜாதகத்துல பெண்ணுக்கு 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகமானா ருதாவாதுங்க. ஆணுக்கு 2 ஒண்ணு தானே, அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே விதி தாங்க. இன்னொரு சொல்றேன் கேளுங்க, 2 தாங்க நேசம் கண்ணியில. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கரநாடி முறையில அப்படிங்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் பரணி 2ஆம் பாதம், பூரம் 2ஆம் பாதம், 2ஆம் பாதத்துல இருந்ததுன்னா 2 பேருக்கும் ஒரே இதா எடுத்துக்கலாம். ஆமா, இதே பேர் சொல்றேன் கேளுங்க. எங்க சுகர்நாடியில மட்டும்தான் ஆணுக்கும் சுக்கரம் தான், பெண்ணுக்கும் சுக்கரம் தான். பாரம்பரியத்துல நீங்க படிச்சதுல செவ்வாய் சொல்லுவாங்க பொம்மை பெண்ணுக்கு. செவ்வாயாங்க அழகு. ஏங்க ஒரு பெண்ணுன்னா அழகுன்னு சொல்றது செவ்வாயாங்க, சுக்கரம் தாங்க அழகு. ஒரு ஏங்க இப்ப சுக்கரன் ஆண் கிரகமா பெண் கிரகமா? இல்லைங்க, சுக்கரன் என்பது ஆண் கிரகமா பெண் கிரகமா? ஆண் கிரகம் பேரு ரவி சொல்றாரு. சுக்கராச்சாரியர் இல்லையா அவரு ஆணு தானே. சரி, சந்திரன் பெண்ணா ஆணா? ஆணு தானே. சந்திரன் ஆணா இருக்க தானே. குருவோட மனைவி கூட்டு போய் முதல்ல பிள்ளை தாண்டி கதை எழுதிக்கிறீங்க. சந்திரன் ஆணு தானே. ஏன் பெண் கிரகம்னு சொல்லிக்கிறாங்க? பெண் கிரகம்னு சொல்ல, பெண் தன்மையை கொடுப்பார். இப்ப நமக்கு நிதி அமைச்சர் யாரு? நிர்மலா சீதாராமன் பெண்ணு தானே. ஆணோட திறமை இருக்கா இல்லையா? நான் அரசியல் பேசல. சந்திரனும் சுக்கிரனும் ஆண் கிரகமே. ஆனா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பெண் தன்மையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு. ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல இடத்துல பலம் பெற்று இருந்தால் அவளுக்கு அழகான பொண்ணு அமையும். சுக்கிரன் தான் கொடுப்பார். சுக்கிரன் ஆணு, பெண் தன்மையை கொடுப்பார். சந்திரன் ஒரு ஆண் ஜாதகத்துல பலமா இருந்தா உணவு பசி தாயிடம் இருந்து நம்ம பிறந்த உடனே தாயிடம் பசி போக்குறோம், வளர்ந்தா மனைவிகிட்ட பசி போக்குறோம். இந்த மாதிரி தாய் பாசம் தாய்மை பாசம் அத்தனையுமே சந்திரன் தான். இது ஒரு ஆணுக்கு கிடைக்கும். 2 ஆண் கிரகம் தான். ஆனா அந்த அவங்களுடைய வேலைப்பாடு 2 பெண் தன்மையை கொடுக்கும், பெண்ணுடைய ஆதிபத்தியத்தை அதிகத்தை கொடுக்கும். ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரனும் பலமா இருக்கணும், பெண் ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருந்தா அவங்களுக்கு ஆணா இருந்தா பொண்ணு அழகா கிடைக்கும், பெண்ணா இருந்தாலும் மாப்பிள்ளை அழகா இருப்பாங்க. சுக்கிரன் கெட்டு போயிடுச்சுன்னா கை இழுத்துட்டு கிடக்கும், மூக்கு இழுத்துட்டு கிடக்கும், கால் இழுத்துட்டு கிடக்கும், ஏதோ ஒரு குறை குற்றமான பொண்ணு தான் கிடைக்குமோ. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது உண்மை. எங்க சுகர்நாடியில உண்மை 100% உண்மை நாங்க எடுத்துக்குவோம். அப்ப பரணி 2 பூரம் 2 பூரா 2 அம்சத்துல நீசம் இருக்குங்க. அமிஸ்தல அது நீசமா இருங்க. அப்ப அந்த நீசம் சுக்கரனா மாறி போயிடுச்சு, அதனால அது கிடைக்காது போயிடும். கோமதி முன்னாடி சொன்னாங்க, நம்ம சொல்லி கொடுத்த பாடல் தான் நம்ம மாணவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க.
எந்த லக்கணத்துக்கும் 7ஆம் அதிபதி கன்னியில் இருந்தால் உனக்கு குற்றமே குற்றம், கலஸ்தர தோஷ குற்றம் உண்டாங்க. 7ஆம் பாவத்தில் நீசத்தனம் வரக்கூடாது. கன்னியத்துல சுக்கிரன் நீசம் வருதார். அவங்க கூட புத்திரஸ்தானத்துக்கு அத்தனைக்கும் சொன்னாங்க. அப்புறமே தனியா கேட்டுக்கலாம். இப்ப புத்திரபாக்கியத்தையும் சொன்னாங்க, அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. நீங்க நோட் பண்ணுங்க, நோட் பண்ண உங்க விருப்பம். 5ஆம் அதிபதி சண்டையில இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறப்பது அரிது. இன்னும் நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னதுக்கு நான் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் அதை ஞாபகம் இல்லையாட்டங்குது. எந்த லக்கணத்துக்கும் 5ஆம் அதிபதியாகிய வரக்கூடிய கிரகம் புதன் மனை ஏறக்கூடாது. மிதனத்திலையும் கன்னியிலையும் அவங்களுக்கு இருந்தா குழந்தை பிறப்பது அரிது. அப்படியே பிறந்தாலும் பெண்ணா இருக்கும். இல்லை எனக்கு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த சொந்த காட்டுல சொந்த மாடு ஏறு ஓட்டி கலவட்டு போட்டுருக்கு மாரி தகராஜ் மாரி வெறும் அவசரத்தில் இருக்காரு. குடும்பத்தை பிரிக்க கூடாது. சரி சரிட்டு போகணும். நான் ஜாதகம் பார்த்த இடத்துல பார்த்து சொல்லிக்கிறேன். பொண்டாடி கண்ணடிச்சா நமக்கு எதுக்கு வம்பு, சமாதானம் போயிட்டோம். குடும்பத்தை பிரிக்க கூடாது. தப்பா இருந்தாலும் குடும்பத்தை பிரிக்க கூடாது. எந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி 12 லக்கம் மேசம் முதல் மீன வரைக்கும் 12 லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி ஏகனாய் அவங்க சொல்லிக்கிறாங்க பாரு. ஏகனாய் புதன்மன மிதனத்திலையும் கன்னியிலையும் இருந்தால் அவனுக்கு குழந்தை பிறப்பது அரிது. அப்படி பிறந்தாலும் பெண் குழந்தை பிறக்கும். இல்லை எனக்கு பையன் பிறந்துக்குன்னு சொன்னாங்கன்னா விட்டுருங்க. அவனது இல்லை, டெஸ்ட் டியூபி இதெல்லாம் சொல்லி கொடுத்த கொஞ்சம் ஞாபகம் மறந்துருச்சாட்டங்குது. ஜோதிடர்களுக்கு ஞாபகம் அதிகமே வேணும். நாம சொல்லக்கூடியத ஞாபகம் அதிகப்படுத்தி வச்சுங்க. விதிகள்லாம் உள்வாங்கி வச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதியும் இருக்குது. மரணத்துக்கு 100 விதி இருக்குது, திருமணத்துக்கு 100 விதி இருக்குது, குழந்தை பிறக்காதுங்கிறது விதி இருக்குது. நல்ல குழந்தை பிறக்குங்க. இவருக்கும் தெரியும். என் நண்பர் ஒருத்தர் பள்ளிப்பாளையத்துல நான் ஜாதகம் பார்க்க வந்து ஆண் ஜாதகத்தை வாங்கிக்குவேன், பெண் ஜாதகத்தை வாங்கிக்குவேன், குழந்தை ஜாதகத்தை வாங்கிக்குவேன். அப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சா குழந்தை பிறச்சா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சுக்குவேன். நான் சொல்றேன், ஒரே ஒரு ஆண் ஜாதகம் எங்க ஐயா பாரதி சார் ஐயா என்னுடைய ஜாதகத்தை வாங்கினா ஐயாவுக்கு மனைவி உண்டா, பிள்ளைங்க உண்டா, தம்பி உண்டா, தங்கச்சி உண்டா, மாமன் உண்டா, இதையும் சொல்லுவோம். குழந்தை நல்லதா பிறக்குமா, ஊனமா பிறக்குமா, பைத்தியமா பிறக்கும்னு கூட சொல்லலாம். நான் சொன்னேன், ஒரு ஜாதகத்தை பார்த்து சொன்னேன். தனுசு லக்கணம் 9ஆம் லக்கணாதிபதி குரு தனுசுலயே 9 கூட என் காலில். தனுசு லக்கணத்துக்கு குரு வந்து உத்திராடம் 1ஆம் பாதத்துல அந்த சூரியன் போய் குருமனையில உட்கார்ந்தார். உனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை உலகமே கை எடுத்துக்கணும்னு அவன் அம்மா சொன்னிச்சு. என் பையன் ரத்தன டாட்டா இறந்து போயிட்டாரு, அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டான். இன்னைக்கு இருக்கிற ரத்தன டாட்டா குழுவோட தலைவர்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டான். எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டான், முக ஸ்டாலின் எடுத்துட்டான், மோடியோட. எங்க பையனை பார்க்காத உலகத்துல பெரிய விஐபியில் என் பையனை பார்த்தா எல்லாமே கையெடுத்து கும்பிடுறாங்க. வயசு 19 தான். அந்த அம்மாலும் ஜோசியம், பரம்பரை ஜோசியம். நான் விதி சொன்னோன்னா வாயை பிறந்துருச்சு. அந்த அம்மா 16வது ஆண்டு விழாவுக்கு நாமக்கலுக்கு அரைச்சுங்க வரும். ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஆண் ஜாதகத்துல இவனுக்கு நல்ல குழந்தை பிறக்குமா, தீய குழந்தை பிறக்குமா, ஊனமா பிறக்குமான்னு சொல்லலாம். அவர் என் நண்பர் சொல்றாரு, ஆம்பளை ஜாதி வாங்கிக்கும், பொம்பளை ஜாதி வாங்கிக்கும், பையன் குழந்தை ஜாதி வாங்க, அப்பதான் சொல்ல அப்படின்னு. ஏன்? அப்பதானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்குது, குழந்தை பிறகு உனக்கு தெரியும். ஒரு வெள்ளை பேப்பர்ல, ஒரு ஒத்த பேப்பர்ல ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகம் கல்யாணம் ஆயிருச்சா, குழந்தை பிறந்துருச்சா, நல்ல குழந்தைன்னு சொல்லணும்ல. அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் பாக்குறது இல்லை. நான் யாரையும் உங்களை தப்பா எடுத்துக்கல. அதெல்லாம் எடுக்கிறியா இல்லையா, இந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த ஜாதகத்தை பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியுமா? ஆண்மை இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணி பரிகாரம் பண்ணி குழந்தை பார்க்க முடியுமா? உங்க பரிகாரம் டெஸ்ட் டியூப்ல பிள்ளை பெற்றுக்கோ. அன்னைக்கு இந்த காலத்துல டெஸ்ட் டியூப்ல பிள்ளை பெற்றுக்கால விஞ்ஞானம். அதனால ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஆராய்ச்சி, மிகப்பெரிய சயின்ஸு. ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவா சொல்லணும். ஒரு ஜாதகத்தை வச்சு 7 தலைமுறைக்கு ஜோதிச்சு சொல்லணும். நான் ஒரு மெட்ராஸில் வர அம்மாவுக்கு ஜாதகம் பார்த்தேன். அந்த அம்மா ஜாதகத்தை பார்த்து வரக்கூடிய மறுபடிக்கு விந்து இருக்காது, உயிரிழந்த அந்த அம்மா 3 நாளுக்கு தேம்பி என்ன பொழுது கேட்டுச்சு. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல உனக்கு குழந்தை பிறக்கும், உன் குழந்தையோட மறுபடிக்கு ஆண்மையிலன்னு சொன்னேன் நான். அந்த அம்மா 3 வாரம் மயங்கி போச்சு. சொல்லாங்க, நான் சொல்லிருக்கிறேன், நீங்க சொல்றீங்களா சொல்லியா? ஏன் உங்களை சொல்ல நான் கேட்கல, சொல்லலாம். ஒரே ஜாதகத்தை வச்சு 7 தலைமுறைக்கு ஜோதிச்சு சொல்லலாம், ஒரு ஊருக்கே ஜோதிச்சு சொல்லலாம். இப்படி ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானம். அதை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக ஜோதிச்சுன்னு சொல்றது தான் நம்ம வேலை. பரிகாரம் என்பது நான் சொல்லவே மாட்டேன். நீங்க 6 நாள் பரிகாரம் பண்ணீங்க, நான் பரிகாரம் சொல்றதில்ல.
ஆத்திச்சூடியெல்லாம் அவை ஒரு பாட்டு பாடிய மனதோட கோபம் வளர்த்தாவே பாவனாங்க. மனச்சாட்சி நேர்மையா நீதி நேர்மையா சோதிச்சு ஆராய்ச்சி பண்ணி மட்டும்தான் சொல்லுவான், பரிகாரம் சொல்றதில்லை. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக ஆயலை சொல்லலாம், குழந்தை பிறக்குமா பிறக்காதா சொல்லலாம், கல்யாணம் ஆகுமா ஆகாத சொல்லலாம். இன்னொருங்க இதுக்கு மேலே இருக்குது, ஒருத்தர் பிறந்துட்டார் எல்லாத்துக்கும் ஆசா பாசம் இருக்கும். மாளிகை போல் வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சொத்து இருக்கணும். இன்னைக்கு பொண்ணு கட்டுறவங்க எல்லாமே ஒரு 10 வருஷம் சாப்பிட்டுவார் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா தோட்டம் துறவு இருக்கணுமா, வீடு மாளிகை போல இருக்கணுமா, 3 பெட்ரூம் இருக்கணுமா. எதுக்குமா 3 பெட்ரூமு? எங்க அப்பா அம்மா வந்தா தங்கணுமா, ஒப்பமா இருக்கக்கூடாதான், மாப்பிள்ளோட அப்பா இருக்கக்கூடாதான், அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டில் தங்கலாமா. இப்படி கேட்டுட்டு இருந்த இப்ப மாறி என்ன ஆச்சுன்னு 10 ஏக்கரை நிலம் இருக்கணும், காடு கறக்கணும், சொத்து இருக்கணும்ட்டாங்க. அந்த சொத்தை கொடுக்கறது 4ஆம் பாவம். எந்த லக்கணத்துக்கு 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகமானா கையவுள்ள நிலம் கூட இருக்காது, வீடு இருக்காது. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 4லே இருக்குதுங்க. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரியோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று பாபங்கள் பார்க்காமல் இருந்தால் அவனுக்கு ஆடும் பொருள் அசைம்பொருள் சொத்து பத்து மரம் மாவட வண்டி வாகன சொத்தோடு பிழைப்பான். பலகால் ராசி எந்தெந்த ராசி? விருச்சகம் கடகம், இதுதான் பலகால் ராசி. 4ஆம் அதிபதி அந்த விருச்சகம் கடகத்துல 4ஆம் அதிபதி நின்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலகால் ராசியில சம்பந்தப்பட்டு கேந்திரம் திரிகோணமா இருந்தால் அவங்களுக்கு ஆடு இருக்கும், மாடு இருக்கும், காடுகரை இருக்கும், தோட்டம் இருக்கும், மரமட்டம் இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் ராசிபுரத்துல ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தேன். இந்த 4ஆம் அதிபதி அந்த விருச்சிக ராசியில இருந்துச்சு, அது கெடாம இருந்துச்சு. உங்களுக்கு ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கார் இருக்குது, டிராக்டர் இருக்கும், வண்டி வாகனம்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். என்னை கூட்டு போய் ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பாடு போட்டு கூட்டு போய் அவர் கவுண்டரு 80 பாருங்க, இந்த 100 ரூபாய் வெள்ளா இருக்குது, 80 செம்பிளியா இருக்குது, கோழி இருக்குது, மாடு இருக்குது, எருமை இருக்குது, டிராக்டர் இருக்குது, என்னை கூட்டு போய் காமிச்சிடுறேன் தோட்டத்தில். 4ஆம் அதிபதி தான் இது அத்தனையும் கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி பலம் பெற்றா அவனுக்கு இத்தனையும் கொடுக்கும். அது கெட்டு போயிட்டா அவன் வாட வீட்டில் தான் இருப்பான். 4ஆம் அதிபதி சூரியனாக வந்து அந்த கிரகம் பலம் பெற்றால் அடுக்குமாடி கட்டணம் கட்டி விட்டு, கல்யாண மண்டபம் கட்டி விட்டு, காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டு வாடகை வாங்குவோம். ஒருத்தர் வாடகை வாங்கணும்னா 4ஆம் அதிபதி சூரியனா வரணும், 4ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கணும். சூரியன் பலம் பெற்றால் இந்த காம்ப்ளெக்ஸு, கல்யாண மண்டபம், அடுக்குமாடி, சினிமா, சங்கீதா எல்லாத்துக்கும் கட்டி விட்டு வாடகை வாங்குவாங்க. நான் ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னேன், 15 லட்சம் ரூபா வாடகை வருதான், 300 கோடி அதிபதி அவரு. நான் இந்த சூரியனை பற்றி சொன்னால் அப்படி இருக்குன்னாரு. அப்படி ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். அத்தனை பாவம் இருந்தாலும் எத்தனை சொத்து இருந்தாலும் ஒரு 100 வருஷம் ஆயுள் வாழணும்ல, ஒரு 100 வருஷம் ஆயுள் இருக்கணும்ல. 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் ஆயுளை பார்க்கணும். மரணத்துக்கு 100 விதி இருக்குது. அந்த 100 விதியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி 100 விதி இருந்து அதில் தப்பிச்சா 100 ஆண்டு வாழலாம், உடல் ஆரோக்கியத்தை வாழலாம். ஆயுள் இருந்தால் மட்டும் பத்தாது, நோய் இருக்கா இல்லையா இருக்கணும், நோயே வரக்கூடாது. ஒரு மனிதனுக்கு நோய் வரக்கூடாது, 1-6 தொடர்பு வரக்கூடாது. 1-6 தொடர்பு பெற்றுச்சுன்னா நோய் வந்துடும். லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வளம் பெற்றால் நோய் வந்துடும். 1-6 தொடர்பு பெறக்கூடாது, லக்னாதிபதி 6ஆம் அதிபதி பலம் பெறக்கூடாது. 3-8 பலமா இருந்த ஆயுளோடு நீண்ட நோயற்ற வாழ்வோடு 100 ஆண்டு வாழலான்னு சொல்லி இது வரைக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கேட்ட உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடி முழக்கம் போன்ற உரையை கொடுத்து, அதாவது இந்த பசி நேரம், தூக்கம் வர நேரம், பசி மயக்கத்தில் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்து, ஒரு உற்சாகத்தை கொடுத்து, அருமையான சிறப்புரை கொடுத்து நம்மளுடைய கௌரவ தலைவர் இரும்பாலை விஜயனையா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கின்றோம். வாங்க 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 தம்பியா, அதை போன